இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வராங்க, முக்கியமான கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க. சரிங்களா? ஒரு வேலை செய்ய மாட்டேன்றாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க. இப்போ அவங்க கெஸ்ட்டு வரும்போது இந்த வீடு இப்படியே இருந்தால் என்ன நினைப்பாங்க நம்மள? இப்போ நான் ஒரே ஆள், இவ்வளோ வேலையை நான் செய்யணும். இப்போது இந்த ஹாலுக்கு அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட மாட்டாங்க, அந்த சோஃபா கவர் வந்து கலைஞ்சிருந்தால் அதை சரி பண்ண மாட்டாங்க, அந்த டேபிள் மேலே இருக்கிறத க்ளீன் பண்ண மாட்டாங்க, கட்டில் மேலே இருக்கிறத க்ளீன் பண்ண மாட்டாங்க. எதையுமே இங்கே துடைக்குது அங்கே துடைக்குது எதுவுமே செய்யுது. நான் ஒரு ஆள் எவ்வளோ வேலை செய்வேன் பாருங்கள். எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், வெளியே பாருங்களேன். ஒரு கெஸ்ட்டு வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து எல்லாருமே சேர்ந்து செய்தால் தான் வேலை ஆகும். நான் ஒரே ஆள் எவ்வளோ செய்யுது, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே எனக்கு தெரியல. வெளியே பாருங்கள் எப்படி இருக்கு, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. இப்போ நான் சாமான் தேய்ச்சிட்டு இது வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இது தொடச்சிட்டு இந்த படிக்கட்டெல்லாம் பெருக்கிட்டு சமைச்சு வர வைக்கணும். அவங்க 1 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 1 மணிக்குள்ளே நான் சமைக்கணும். ஏன்னா ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே நான் பேஷண்ட்டு. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது? என் வீட்டில் நடக்குதுங்க. ஆம்பளைங்க வேலையை